அதிமுக ஒருங்கிணைப்பு, அதிமுக பலப்படணும்னா பிரிந்து சென்றவர்கள்லாம் உள்ள வரணும், டிடிவியோட கூட்டணி வைக்கணும், சசிகலாமா உள்ள கூட்டு வரணும், அதுக்கு எல்லாமே இல்ல, நோ என்கிற அந்த உறுதியான முற்றுப்புள்ளி நேற்றைக்கு விழுந்துருச்சு. அதைத்தான் நான் முக்கியமானதா பார்க்கிறேன். அப்ப இது வந்து பாஜகவுக்கும் ஒரு மெசேஜ் சொல்றாரு இபிஎஸ் ஸ்ட்ராங்கா. பிஜேபிக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கூட்டணியில எந்த கட்சியை வேணாலும் சேர்த்துக்கிற உரிமை எனக்கு இருக்கு, இதற்கெல்லாம் ஒத்து வந்து நீங்க வந்தீங்கன்னா வாங்க, வரலைன்னா இருக்கவே இருக்கு தாவேக்கா. அப்படிதான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன். சரி, தாவேக்காவும் இன்னமும் அதிமுகவுக்கு டோர் எல்லாம் சாத்தல. ஒன்னே ஒண்ணுதான், செங்கோட்டையன் எல்லாம் உள்ள விட்டதுனால அதிமுக கூட்டணி வைக்க மாட்டாங்க, விஜய் வந்து முதலமைச்சர் வேட்பாளர், அந்த இடத்த காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னு வைங்க. ஏன்னா 2010 விஜயகாந்த் காம்ப்ரமைஸ் பண்ணி வந்திருக்காருல்ல, கடைசி வரைக்கும் விஜயகாந்த் தாங்க. பண்ருட்டியார் தான் வந்து அங்க இங்குமா போய் பேசிட்டு இருந்தாரு, சோசார் பேசிட்டு இருந்தாரு. 2011 கிட்டத்தட்ட பிப்ரவரி மாசத்துக்கிட்ட தான் டக்குன்னு விஜயகாந்த் சேர ப்ரொபோசல்லாம் வந்துச்சு. கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட போய்ஸ் கார்டனுக்கு அவர் போகல, கொஞ்சம் அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருந்தார். ஒரே ஒரு குற்றப்பணம் தாங்க ஜெயலலிதாவோட அவர் பேசினாரு, அப்பவும் ஜெயலலிதா முதலமைச்சர் வேட்பாளர்னு அவர் சொல்லவே இல்லை. அதுக்கு முன் உதாரணம் இருக்கு. அதாவது விஜயும் அப்படியான ஒரு நிலைமையை நோக்கி போகலாம், அதுக்காக நான் சொல்றேன். ஏன்னா நேற்றுக்கு தாவேக்காவையும் ஒன்றும் கிரிட்டிசைஸே பண்ணலையே.